உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். கனவுகள் பல இருந்தாலும் கணவனோட கை சேரும் நொடி அனைத்துமே மனதிற்குள் ஒளிந்திடும். அப்படி எப்போ என்னோட ராஜா கைய பிடிச்சு நிப்பேன்? ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 23. தன் முன்னால் இருந்த திரையில் தெரியும் முகங்களை ஒருவித பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அனிகா. அவளையே உற்று நோக்கிய அந்த 6 விழிகளும் எதிரே இருந்த மற்றொரு விழிகளை கேள்வியாக நோக்க, அட என்ன எல்லாரும் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா என்று நளினி முகத்தை சுருக்கினார். மா, இதெல்லாம் அநியாயம். நாங்க உத்து உத்து பார்த்ததுக்கு அந்த பொண்ணு சங்கடப்பட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு என்று நிருபா தாயின் காலை வார, அன்னி பாவத்த ஏதோ சொல்ல வராங்க, இருங்க கேப்போம் என்று தன்யா சொல்ல, என் மருமகதான் என் செல்ல குட்டி என்று திரையை நோக்கி ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்த நளினி அதன் பின்புதான் மாப்பிள்ளையான கிருஷ்ணன் இருப்பதை உணர்ந்து நாக்கை கடித்துக் கொண்டார். அத்த, நீங்களா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கிருஷ்ணன் சிரிக்க, இல்ல பிரச்சனைதான், பாத்தி எனக்கு முத்தா தரல என்று இடையில் தலையை விட்டாள் நிக்கிலா. உனக்கு இல்லாதரா தங்கமே என்று அவளுக்கு 4 முத்தத்தை பார்சல் அனுப்பிவிட்டு நிருபாவை அவர் முறைக்க, இருங்க வர என்று சொல்லி நிக்கிலாவை அங்கிருந்து அழைத்து சென்றாள் நிருபா. சொல்லுங்கத்த, விஷயம் இல்லாம நீங்க மாநாடு கூட்ட மாட்டீங்க என்று கிருஷ்ணனை ஆரம்பிக்க நிருபாவும் வந்து இணைந்து கொண்டாள். இது அனிகா, நம்ம ரூபனை விரும்புற பொண்ணு என்று நளினி முடிக்கும் முன்னரே, ஏமா உனக்கு புத்தி இருக்கா? அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலனா கைய அறுத்துருவியா? அன்னைக்கு அவன் வரேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு வராம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல வர்றதுக்குள்ள ஏதாவது ஆகியிருந்தா என்று கிருஷ்ணன் கோபமாக பேச, இதுவரை கிருஷ்ணனின் கனிவையும் அன்பையும் மட்டுமே கண்டிருந்த தன்யா கூட சற்று மிரண்டு போனாள். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் புதுசில்ல என்ற பாணியில் அமர்ந்திருந்தனர் நெருப்பாவும் நளினியும். இல்லன்னா நாளைக்கு அவரு வரேன்னு போன் பண்ணினதோ ஹாஸ்பிடல் போயிட்டேன். எனக்கும் அவர் கூட வாழ ஆசையா இருக்குண்ணா என்று தலை குனிந்தாள். இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப எதுவுமே எங்க கையில இல்ல. அப்பா கண்டிப்பா ரூபனை மன்னிக்கவே மாட்டாரு. இனி நீங்களா கல்யாணம் பண்ணாதான் உண்டு என்று நெருப்பா தந்தையை புரிந்து கொண்ட மகளாக பேசினாள். அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ என்று இன்னும் தலை கவிழ்ந்தாள் அனிகா. ஆமா, இவர் சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். உன்னோட சண்டை போட்டுட்டு ரூபன் எங்கேயோ போயிட்டானாமே என்று நிருபா கேட்டதும், அதனால என்ன நீ, அதெல்லாம் அத்தான சரி பண்ணி இந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று தன்யா உற்சாகமாக கூறவும் அனிகா முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. ஓய் நண்டு, உங்க மாமாவோட கோவத்தை பத்தியே உனக்கு தெரியல. இதுல பாக்காத ரூபனோட பிடிவாதம் எங்க தெரிய போகுது? அவன் ரொம்பவே பிடிவாதமா இருப்பான். வீட்டுக்காக குடும்பத்துக்காக வெட்டி கொடுக்க தயாரா இருந்தாலும் அவனுக்கு அதுல முழு மனநிறைவு இருக்கணும். ஆனா அது எதுவும் அப்பா முன்னாடி செல்லாதே. அப்பா சொன்னா சரின்னு சொல்லிடுவான். அப்பா சொல்லி அவன் செய்யாத ஒரே விஷயம் அவனோட கல்யாணம் மட்டும்தான் என்று நிருபா சொல்ல, இம்முறை பெண்கள் அனைவருமே கவலை கொண்டனர். அதெல்லாம் நான் பெரிய மச்சான் கிட்ட பேசுறேன். ஆனா அவன் அவங்க அப்பா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டானே என்று கிருஷ்ணன் யோசனையாக கூறினார். நானும் எங்க அப்பா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க என்று அனிகா கண்ணீர் விட, அழாதீங்கக்கா, எப்படியாவது உங்க கல்யாணத்தை நடத்திடலாம் என்று அவளுக்கு தைரியம் சொன்னாள் தன்யா. ஏ குட்டிவால, நீதான் அம்மாவை தூண்டிவிட்டு இதெல்லாம் செய்ய வைக்கிறதா என்ற நிருபா தன்யாவை வம்பு செய்ய, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ அமைதியா இருக்கேன். நாளைக்கே மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன கேட்டா நான் இதெல்லாம் எங்க தலைவர் தான் செஞ்சாரு, நான் சும்மா ஓரமா நின்னேன்னு சமத்தா சொல்லிடுவேன் என்று கண்ணை உருட்ட, யாருடைய உங்க தலைவரு என்ற நிருபாவும் அவளோடு சேர்ந்து கண்ணை உருட்டினாள். அதான் எங்க அண்ணன் என்று கிருஷ்ணனை கை காட்ட நளினி சற்றென்று சிரித்து விட்டார். ஏ, உனக்கெல்லாம் எவ்வளவு சேட்ட இருந்தா என் வீட்டுக்காரரை நீ வம்பு பண்ணுவ என்று கையை முறுக்கிக் கொண்டு நெருப்பா எழ, ஐயோ இது என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிக்கிட்டு, இந்த பொண்ணுக்கு என்ன வழி?
எப்படி அவ சமாதானம் செய்யறது? ரூபன் கிட்ட அவருக்கு தெரியாம பேச எனக்கு மனசு வரல. அதனால அவனோட பேசிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க மாப்ள என்று நளினி கூறவும், சாரி அத்த, ரொம்ப டென்ஷனா இருந்ததால கொஞ்சம் விளையாடினேன். எனக்கு அத்தான தெரியவே தெரியாது. அதனால இத அண்ணாதான் செய்யணும் என்று கிருஷ்ணனை கை காட்டினாள் தன்யா. நானே அவனோட பேசுறேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். என் யோசனை என்னன்னா, முதல்ல மாமாவை சமாதானம் பண்ணி ரூபனை வீட்டுக்குள்ள வர வைக்கணும். அப்புறம் அனிகாவோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா ரூபனை மாமா மன்னிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்று சொல்ல, அது ரொம்ப சிம்பிள் அண்ணா, என்கிட்ட ஐடியா இருக்கு என்று தன்யா குதிக்க, அவளின் யோசனையை கேட்ட அனைவருக்குமே அவள் சொல்வது சரிதானோ என்று தோன்றியது. அவளின் திட்டத்தை செயல்படுத்த அவர்களுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்க, அதை பற்றி பேசிவிட்டு மீண்டும் நாளை இதே போல வீடியோ கான்பரன்ஸ் காலில் இணைவதாக கூறி விடை பெற்றனர். லேப்டாப்பில் காலை டிஸ்கனெக்ட் செய்துவிட்டு அமர்ந்த தன்யா மனதில் சில கணக்குகளை போட்டாள். தன் கணவன் தன்னை விட்டு விலகி இருக்க காரணம் அவனின் அண்ணன் திருமணத்திற்கு பதில் அவனின் திருமணம் எதிர்பாராமல் நடந்ததாலும் அவனின் தந்தை இன்னுமே மன வருத்தத்தில் இருப்பதாலும் என்று நினைத்துக் கொண்டவள் ரூபனை அதே வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டாள். மாமாவின் மன வருத்தம் போய் ரூபனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டால் தன் கணவன் எந்தவித தயக்கமும் இன்றி தன்னை காதலிக்க துவங்குவான் என்று நினைத்து ரூபன் அனிகா திருமணத்தை நடத்த தன்னால் ஆன உதவிகளை தன்யா செய்ய துவங்கினாள். அவள் அறியவில்லை, அவர்கள் திருமண நிச்சயத்தில்தான் தங்கள் வாழ்வின் திருப்பு முனையை வரப்போகிறது என்று. இங்கோ அனிகாவின் நிலை வேறாக இருந்தது. தன் தந்தை கழித்தவள், அப்பா, எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. நான் இங்க தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல தங்கியிருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு பாக்குறத 3 மாசம் தள்ளி வச்சுக்கோங்கப்பா பிளீஸ் என்று சொல்ல சற்று நேரம் அமைதி காத்தவர், இன்னைக்கு வரையிலும் உன்னோட விருப்பத்தை தாண்டி அப்பா பேசியிருக்கனா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன்னோட அம்மா 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளையும் மீறி நான் உன் மேல படிப்புக்கு வேலைக்குன்னு அனுப்பி வச்சது உன் மேல இருக்க அன்பால. இனியும் தள்ளி வச்சா ஊர் எங்களை தப்பா பேசும். உன்னோட சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சிருக்கிறதா அந்த மாதிரி பேசிட்டா என் உயிர் என் உடம்புல தங்காதுமா. அதனால நீ சொன்னது மாதிரி இன்னும் 1 வாரம் கூட எடுத்துக்க. அப்புறம் ஊரு வந்து சேரு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நீ உன் புருஷனோட எங்க வேணா போ என்று அவர் சொல்லும் போதே அனிகா உடைந்து அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பா, உங்ககிட்ட நான் இப்படி பேசினதே இல்லப்பா. ஆனா கெஞ்சி கேக்குறேன்ப்பா, இன்னும் 3 மாசம் மட்டும் தாங்கப்பா பிளீஸ் என்று அழ, அவளது செய்கையில் அதிர்ந்தவர், சரிமா என்று மறுவார்த்தை பேசாமல் போனை வைத்து விட்டார். தனக்கு கண்ணீர் வற்றவே வற்றாதா என்று சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு கண்ணீர் விட்ட அவளின் அழுகையை நிறுத்த ஒலித்தது அவளின் கைபேசி. அதில் ஒளிர்ந்த ரூபனின் எண்ணை கண்டு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அச்சம் சூழ எடுத்து காதுக்கு பொருத்தினாள். எங்க வீட்டுல நீ என்ன பண்ற என்று அமைதியாக கேட்ட ரூபனிடம், தெரியல, உன்னை தேடிதான் வந்த. ஆனா உன் அம்மா எனக்கு அன்பை கொடுத்ததும் இங்கே இருந்துட்ட. நீ என்னமோ செய்ய, நான் இனி இங்கதான் இருப்பேன் என்று அழுத கண்களை துடைத்துக் கொண்டு வீராப்பாக சொல்லி போனை வைத்தாள். ரூபன் அவளின் இதழ் மலரை வளைத்து புன்னகையை சிந்திவிட்டு போனை வைத்தான். மனதில், இந்த தைரியமோ வைராக்கியமோ இத்தனை நாள் எங்க போச்சு? இதைத்தானே நானும் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் என்று சிரித்துவிட்டு வேலையில் மூழ்கினான். தன் கண்முன் இருந்த திரையில் தெரிந்த தன் அண்ணனின் படத்தை வெறித்துக் கொண்டிருந்த தீபனை தோளில் தட்டி சாப்பிட அழைத்த தன்யா இயல்பாக லேப்டாப் திரையை அணைத்து விட்டு செல்ல, இவனை பார்க்க பிடிக்காம அணைச்சிட்டாளா இல்ல என்ன நினைச்சு இப்படி செஞ்சா? என்னால புரிஞ்சுக்க முடியலையே என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தான். நான் இன்ஸ்டிடியூட் சேர்ந்த பின்னால நிறைய ரிமோட் அசிஸ்டன்ஸ் தான் செஞ்சு பாக்குறேன். என்னோட கனவு இனிமே ஹோம் ஆட்டோமேஷன் தான் என்று தன்யா தன் மனதில் இருப்பதை சொல்லிக் கொண்டிருக்க இதை கவனிக்காத தீபன், உன் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க என்று அதிமுக்கிய கேள்வியை முன்வைக்க, தன்யா, தனு, ஸ்ரீ இப்படிதான் கூப்பிடுவாங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் தட்டில் இல்லாத உணவுகளை மீண்டும் பரப்ப, நீ யாரோ கூப்பிடாத பேரா எனக்கு வச்சு கூப்பிடும்போது நானும் அப்படித்தானே இருக்கணும் என்று தட்டில் கவனம் வைத்தபடி கேட்க, அப்படியே செய்யலாம். ஆனா என்ன நிறைய பேரு ஸ்ரீன்னு கூப்பிட்டதில்ல, அதான் என்று இழுக்க, இல்ல
சிலர் ஒன்னு அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாங்க தானே என்று ரூபனை மனதில் வைத்து கேட்க, அவளோ தன் அக்காவின் பெயரும் அப்படியே இருப்பதால் மாற்றி கூப்பிட்டாலும் நல்லது என்று நினைத்தவளாக தலையசைக்க, சரி தயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கிளம்பி சென்றான் தீபன். அவனின் அழைப்பை கண்டு திகைத்தவள் அப்படியே அமர்ந்திருக்க, அவளின் தோழியர் சேனை முழுவதும் வந்து சேர்ந்தது. என்ன தனு, எப்படி இருக்க? வேட்டுக்காரர் கிளம்பும் போது எதுவும் மாயாஜாலம் போயிட்டாரா என்று கிண்டலில் இறங்கினார் நீலாம்பரி. இல்லம்மா, எனக்கு செல்ல பேர் வச்சுட்டு போறாரு. இத்தனைக்கும் அவர் ஸ்ரீன்னு கூப்பிடுறது போல இப்ப யாருமே கூப்பிடுறது இல்ல. சொன்னாலும் ஏற்கனவே அப்படி கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியல என்று சொல்லும் போதே தொண்டை அடைத்தது அவளுக்கு. எப்படித்தான் அவனை அக்காவுக்கு நிச்சயம் செய்த மாப்பிள்ளை என்று நினைத்தோமோ அதே போலத்தான் அவன் தன்னையும் அண்ணனுக்கு நிச்சயமான பெண் என்று நினைப்பான் என்பதை உணராது அவள் விழிக்க, ஆரம்பம் முதல் அவள் கதை தெரிந்த சரிதா, நீலாம்பரி, அலிமா, மீனாட்சி நால்வரும் ஓரளவுக்கு தீபனின் மனநிலையை புரிந்து கொண்டனர். அதை தன்யாவிடம் விளக்க நினைத்தனர். அதற்குள் வசுதா அவள் வீட்டில் கேட்டு தையல் மிஷின் வாங்கி இருப்பதாகவும் தானே அன்று அணிந்திருக்கும் சுடிதாரை தைத்ததாக சொல்லவும், அப்ப எனக்கு தச்சுதா என்று தன் துணியை எடுக்க உள்ளே சென்று விட்டாள் தன்யா. நால்வரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதை கண்ட வசுதா விசாரித்துவிட்டு, அவங்களா உணர்ந்தாதான் அம்மா நல்லா இருக்கும். நீங்க சொல்லி ஒருவேளை அவங்க வேட்டுக்காரர் இல்லன்னு சொல்லிட்டா நம்ம மேல வச்சிருக்க மதிப்பும் போயிடும். நம்ம நிலையில இருந்து மாறக்கூடாதுல்லம்மா என்று அலிமாவிடம் சொல்ல, அதுவும் சரிதான் என்று ஆமோதித்தவர்கள் அதன் பின் அந்த பேச்சை எடுக்கவே இல்லை. இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.